நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான நம்முடைய சரத்குமார் அவர்கள் உங்களை சந்திக்கிறார். உங்களிடையே இப்பொழுது உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நான் உங்கள் தொழிலை பார்த்து கொண்டிருந்த நான் உங்கள் முன் பேசுவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல தேர்தல் காலம் வந்து சூடு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க. அதை பற்றி சரத்குமார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் கேள்விகளை கேட்ட பிறகு என்னுடைய கருத்துக்களை நான் ஆழமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏன்னா இந்த தேர்தல் எதை நோக்கி போக வேண்டும், எதை நோக்கி பயணித்து எதை முன்னிட்டு இந்த தேர்தல் பயணம் இருக்க வேண்டும் என்ப கருத்தை எல்லாம் அவங்க எடுத்து சொல்ல நான் காத்திருக்கின்றேன். அதுக்கு உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை முடித்து விட்டோம் என்று சொன்னால் நான் ஆழமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் பதிவு செய்ய முடியும். அப்படி போயிடலாம் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பர்டிகுலராக கேட்க வேண்டியிருந்தால் அது முதல்ல கேட்டுருங்க. நான் அதில் டிவி ஆகிட்டு நான் போயிட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அது இதாகிடும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் முதல்ல இது யார் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னால், முதல்ல அங்கே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சிவாஜின்னு ஒருத்தர் இருக்கார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர். அவர் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுவது, பெண்களை இழிவுபடுத்துவது, இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கட்சின்னு இருக்கும்போது பாரம்பரிய கட்சி என்று சொல்லி கொண்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை பதவி விலகச் செய்தால் நிரந்தரமாக இருக்கணும். மறுபடியும் பேசுகிறாரு, கேவலமாக பேசுகிறாரு. அது ஹிட்டிங் பிலோ த பெல்ட் தான் சொல்லுவோம். அதை பற்றிலாம் பேசும்போது இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை அவர்கள் கட்சியில் இருப்பவர்களுக்கு பேசும்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேச ஆரம்பிக்கும், மற்றவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஆனால் அதே ரேஞ்சில் பதில் சொல்லாவிட்டாலும் இதை வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லும்போது கூட அவங்க அதை வந்து தடுக்கிற மாதிரி தெரியல. அப்படி என்ன ஆகிடுதுன்னா அது பிரதிபலன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பற்றி பேசுகின்ற ஒரு கலாச்சாரம் இங்கே உருவாகிவிட்டது என்பது சொல்வது அது முக்கியம் நான் நினைக்கிறேன். அதனால் இதை தவிர்த்து விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம், திட்டங்கள் என்ன, இதுவரை செய்யாது என்ன, செய்ய போவது என்ன என்பதை சொல்வது தான் சிறப்பாக இருக்குமே ஒழிய தனிப்பட்ட நபருடைய தாக்குதலில் வந்து யாராக இருந்தாலும் அதை இல்லாமல் இருப்பது நல்லது நான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே வந்து ஒரு செயல் நடந்ததாக சொல்லப்பட்டது ஒன்றை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதுக்குள்ளே நான் தீவிரமாக அது உள்ள டீப்பாக போய் 2020 மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பேசுகிறேன். இந்த பால்டாயில் பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவர் சொன்னதுக்கு காரணம் இருக்குது. அவங்க அவரை தவழ்ந்து போனவங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து அவதூறாக பேசுவதோ, நடந்த செய்களை எடுத்து சொல்வதோ, காலில் விழுகின்ற கலாச்சாரம் வந்து எல்லாருக்கும் நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் காலில் ஒரு பார்த்து எல்லோரும் காலில் தொட்டு கும்பிடுவாங்க. மரியாதை நிமித்தமாக செய்திருக்கலாம். அதனால் காலில் தவழ்ந்து போனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்கக்கூடியவர் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு இருக்கும்போது அவரும் ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டாக் லைக் தட். அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருதை சுட்டி காட்டுகிறார். அப்போ என்ன சொல்லணும், அந்த மாதிரி சம்பவம் நடக்காத பேசி கொண்டு இருக்கிறார். அவர் உதயநிதி சொல்லியிருக்கலாம் இல்லையா? நடிகராக வந்து அது வந்து நான் வந்து உடனடியாக வந்து ஏற்கனவே வந்து அதை வந்து சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கணும். யார் இந்த குற்றத்தை செய்தார் என்று கண்டுபிடிப்பது மிக 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 அவசியம். இதில் ஒன்று தான் எனக்கு இதில் வந்து கருத்து என்னவென்று சொன்னால், நான் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் தி திங். என்னென்னா ஒரு படம் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது முதலீடு அதிகம், ஒவ்வொருடன் உழைப்பு அதிகம். அந்த உழைப்பை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னாலே அது வந்து தவறான ஒரு செயல். ஏன்னா அந்த தொட்டு பார்க்கும்போது திருட்டு விசிடியே நம்மளால் தடுக்க முடியல. அப்போ திருட்டு விசிடியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ படம் வந்து லீக் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதற்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது அரசு இப்போ இருக்கிற காபந்து அரசு வந்து இது போலீஸ் தரப்பில் வந்து அதனுடைய சைபர் கிரைம்லேயும் சரி போலீஸ் கமிஷனர்ஸை உடனடியாக பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஷுட் பி ஆக்டிவேட்டட், இமிடியட்லி ஃபைண்ட் அவுட் ஹூ டிட் திஸ் கிரைம். இதில் ஒன்று நான் சொல்ல கருத்து, எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னென்னா, இது அரசியலாக்கக்கூடாது. ஆதவ அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டு எடுத்துட்டார். இது அரசியல் அல்ல. நீங்கள் அரசியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜக்குபாயின் ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாளில் வி லாஸ்ட் அபவுட் 15 crore rupees.
myself and my wife produced that film. அப்போ வந்து ஜகுபான்ற படம் ப்ரீவியஸ்லி இன்டர்நெட்டில் இட் வாஸ் ரிலீஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அப்போ சேம் இதே கலை உலகம் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் வந்து அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். அன்றைக்கி நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதுக்கு காரணம் நான் சுட்டி காட்டலை. நாம் எதற்காக எதை பயன்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அது உடனே இன்றைக்கி இருக்க மத்திய ஆட்சியாளர்கள் தான் செய்கிறார் என்று சொல்வதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் இதை வந்து உடனடியாக காவல்துறையும் சரி சைபர் கிரைமில் உடனடியாக கண்டுபிடிச்சு யார் குற்றவாளி என்று மக்களுக்கு தெரியப்படுத்துவது நல்லது. ஆனால் அரசியல் ஆதாயம் காண வேண்டாம் என்று நான் ஆதவர்ஜனாவுக்கு சொல்லிக்கிறேன். எதில் இருக்காங்க? ஜனநாயகத்தில் இருக்காங்களா? எல்முருகன் கீழே இல்லை, சென்சார் போர்டில் சிபிஎஃப்சியில் இருக்குது. அமைச்சகம் இருக்கும், அமைச்சர்கள் இருப்பார்கள், அது கண்ட்ரோல் பை இண்டிபெண்டன்ட் பாடிகள் சிபிஎஃப்சி இல்லையா? அவங்க வந்து எல்லா படத்தையும் தணிக்கை செய்கிறார்கள். அவங்க வந்து லீக் பண்ணாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லாட்டி முருகன் வந்து சிபிஎஸ் ஃபோன் பண்ணி லீக் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? நடக்க முடியாத, நடக்க சாத்தியபூர்வம் இல்லாத, சாத்தியக்கூறு இல்லாத பற்றி அவருக்கு குறை சொல்லக்கூடாது. அதான் சொல்லிட்டேன், ஒரே ஒற்றை சொல்லிலே இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை. Do not make every issue of yours as a political issue. It's not a political issue. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் போர்டு வந்து எனக்கு ஒரு வந்து ராஜீவ்காந்தி கொலை கேஸை பற்றி செல்வமணியன் ஒரு படம் எடுத்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இன்று வரை இட்ஸ் நாட் ரிலீஸ்ட். நிறைய பண செலவில் அந்த படத்தை எடுத்தாங்க, அது ரிலீஸ் ஆகலை. ஏன் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்குது, அது காங்கிரஸுக்கு எதிராக எடுத்த படம் தானே, அப்போ ரிலீஸ் பண்ணான்னு பிஜேபி ஆட்சியாளர்கள் செய்தார்களா? சிந்திச்சு பார்க்கணும். ஷுட் பி ரேஷனலைஸ் இன் யுவர் திங்கிங் அண்ட் தாட். டூ நாட் பொலிட்டிசைஸ் எனி இஷ்யூஸ். உங்களுக்கு எதை எடுத்தாலும் பொலிட்டிசேஷன் தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்றைக்கி தாவாக்காக்கு அது அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் வந்து உங்கள் பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்து உரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லை, அவங்களுடைய பாலிசின்னு நினைக்கிறேன். அது சிறப்பாக நீங்கள் நல்லா சிறப்பாக கேட்குறீங்க. அவங்க பாலிசி இது குற்றம் சொல்வதே. அதாவது நீங்கள் வந்து திருவிளையாள் படத்தில் வந்து குற்றம் சொல்லியே பிழைக்கின்ற பழையவர்கள் இருப்பதை போல் அப்படின்னு நக்கீரனை பார்த்து தர்மி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து எது இருந்தாலும் குற்றம் சொல்கிறோம். அதான் அந்த யூஎனில் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வெனவர் அமெரிக்கன்ஸ் கெட் அப் டு சே சம்திங், ரஷ்யன்ஸ் வந்து ஐ வீட்டோ அப்படின்னு வாங்கலாம். ஈவன் இட் இஸ் குட் ஃபார் த கண்ட்ரி, குட் ஃபார் த வேர்ல்டுன்னு சொன்னால் கூட ஐ வீட்டோன்னு சொல்லுவானா, அது சொல்கிறது கூட கேட்க மாட்டாங்களா. அதே மாதிரி உங்களுக்கு எது பண்ணாலும் இது வந்து அரசு தான், உங்களுக்கு அது மட்டும் தான் கண்டுக்க தெரியும். நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இதுவரை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா? Have they really addressed the press and said what they are going to do for the country? 10,71,000 கோடி வந்து கடனில் இருக்குது தமிழகம், தவழ்ந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதுக்கான எதுவும் பாலிசி வச்சுருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் டிவிகே பிகாஸ் ஐ டோன்ட் கன்சிடர் தம் அஸ் எனி கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் உள்ள ஒரு கட்சியாக நான் அதை பார்க்கல. குற்றம் சொல்லியே வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க. 41 பேர் நாங்கள் கொலை பண்ணல, கவர்மெண்ட் தான் கொலை பண்ணிட்டாங்க, பர்சனல் லைஃப்பை வந்து எடுத்து இவங்க தான் வந்து பண்ணுறாங்க இப்படின்னு சொல்கிறது, இட் டசன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி. டூ சம்திங் ப்ரோஆக்டிவ் ஃபார் த கண்ட்ரி அண்ட் த ஸ்டேட். அது தவிர்த்து தவிர்த்து கேள்வி கேட்டால் சிறப்பாக இருக்கும். 10,76,000 கோடி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் போனதிலே சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ற ஆட்சியாளர் விட்டு செல்லும்போது 5.71 crores தான் இருந்திருக்கு. 5,76,000 கோடி தான் கடன் இருந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்களை, இந்த 5 வருஷத்தில் மேற்கொண்டு 5 லட்சம் வந்து கடன் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த கடன் வாங்கினதற்கு பொருளாதார அடிப்படையில் நாட்டை உயர்த்துவதற்கோ வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்கீங்களா? கேன் யூ கிவ் அ ஸ்டேட்மெண்ட்? இந்த 5 crores was borrowed for this, இதை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தட் இஸ் நோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி ஊழல் அப்படின்னு சொன்னால் டிஎம்கே,
அப்படின்னு கிளியராக வந்துடுது. ஸோ ஏன்னா அவங்க குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா வரிசையாக பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டு, கே நேரு மேலே குற்றச்சாட்டு, மூர்த்தி இருக்கார், பதிவு இதில் வந்து பத்திரத்தில் குற்றச்சாட்டு, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கரப்ஷன் தான் இருந்தது. கரப்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. இதையெல்லாம் தவிர்த்து இந்த கரப்ஷனில் வந்து சம்பாதிக்கிறத தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த 10 லட்சம் கோடியில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 லட்சம் கோடியை குறைச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து லேப்டாப் மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். மாணவர்களின் கல்வி கடனை உடனடியாக ரத்து செஞ்சுருக்கலாம். மகளிருக்கு கொடுக்க வேண்டிய வந்து 1000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் என்றைக்கோ கொடுத்துருக்கலாம். ஸோ இதையெல்லாம் செய்யாமல் தே ஹவ் டெவலப்ட் தர் ஓன் ஃபேமிலி. இட் இஸ் அ டைனாஸ்டி ரூல்னு சொல்கிறது வந்து சரி மகனுக்கு அப்புறம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறது, இது வந்து அரசியலில் ஒவ்வொருமா என்று தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அவங்க தான் இருக்கும்போது தே பிகம் வெரி பவர்ஃபுல். அதிகாரமும் பணபலமும் வந்து அதிகரித்தே கொண்டு போகும்போது அது ஒரு சர்வாதிகாரி ஆட்சியாக அமைந்துவிடும் என்பது எங்களுடைய கருத்து. இல்லை ஒன்றே விடுங்க, இங்கே வந்து முதலமைச்சரின் குற்றச்சாட்டை நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது. ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னா, எல்லாத்துக்கும் அவர் வந்து எப்படி தாவாக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ மத்திய அரசு செய்வதெல்லாம் தவறுன்னு சொல்கிறார்கள். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் வந்து தெள்ள தெளிவாக எடுத்துரைக்க இருக்கின்றேன். என்னன்னா, மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு செய்திருக்க பல திட்டங்களை நீங்கள் சரியாக அதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? முதல்ல நல்ல திட்டங்களையும் அவங்க செய்வதாக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குற ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது இல்லைன்னு அவங்கள சொல்லுங்கள். நான் இங்கே கேட்குறது வந்து டைனாஸ்டி ரூல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். முத வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன்னு அவரே சொன்னார், உங்களுக்குலாம் தெரியும். அப்புறம் வந்து அவர் சட்டமன்றத்தை வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. இன்னும் அவர் மந்திரி ஆக மாட்டாருன்னு சொன்னாங்க, மந்திரி ஆக்கிட்டாங்க. இல்லை நாங்கள் வந்து துணை முதல்வராக ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, துணை முதல்வர் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி, ஸ்டாலின் அவர்களே, இந்த தேர்தலில் நீங்கள் கிளியராக சொல்லுங்கள், இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலினை நான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இல்லாட்டி நீங்கள் சொல்கிறீங்களே சமூக நீதி, எல்லாரும் ஒன்று, சமத்துவத்தை வந்து நிலைநாட்டுபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம வந்து மைனாரிட்டிக்கு வந்து பாதுகாவலர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் உங்கள் கட்சியில் இல்லையா? அவரை முதலமைச்சர் ஆக்க முடியுமா உங்களால் என்று சொல்லுங்கள். இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்கிறீங்க. அப்படி டெமோக்ராட்டிக் பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் குடும்பத்தை தவிர வேறு யாருமே அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர்கள் இல்லையா என்ற கேள்வியை நான் வந்து அன்பு சகோதரர் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை கேட்கின்றேன். அது நான் எப்படிங்க பார்க்குறது? அவர்கிட்ட 10,000 ரூபாய் தான் வந்து வங்கி கணக்கு இருக்குன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து நான் இதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பலைங்க. அது மக்களுக்கே தெரியணும்ல. 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு நீங்கள் எப்படி காரில் போகிறீங்க, எப்படி வந்து டிஃபெண்டரில் போகிறீங்க, இதெல்லாம் நான் கேட்க வேண்டாம். எல்லோரும் வந்து வாங்க முடியும்னு இஎம்ஐயில் ஈஸியாக கார் வாங்கிடலாம். அது திருப்பி அடைக்கிறதுனா கஷ்டம். அதனால் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், அது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கணக்கு கொடுக்கும்போது சொத்தே இல்லைன்னு கணக்கு கொடுத்தா மற்ற படத்தில் எங்கே வச்சுருக்கீங்கன்னு மட்டும் சொல்லிட்டாலும் பெட்டர் இல்லையா? அதுதானே நீங்கள் ஜஸ்ட் டெல்லிங் மீ அபவுட் திஸ், அவங்களுக்கு சொல்லிடுறீங்களா? எந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி பெண்களை ஒதுக்கி இருக்கிறது, பெண்களை சமூக வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் அரசியலிலும் பரவிடக்கூடாது என்று திட்டம் போட்டு வேலை செய்கிறது என்பதை திருமதி அசினா சையத் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டில் தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது போட்டியிடக்கூடிய இடங்களை விற்று விட்டார்கள், தே ஹவ் சோல்டு த பார்ட்டின்னு சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகை சீட்டுகளை விற்றுவிட்டார். அதற்கு உடந்தையாக இருந்தது யார் என்றால் மல்லிகார்ஜுன கார்கேன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை குற்றம் சாட்டுகிறார். உடனடியாக அதற்கு விளக்கம் சொல்லாமலோ அல்லது அசினா சையத் சொல்வதில் அதற்கான விளக்கத்தை கொடுக்காமல் அவர் கட்சியை விட்டே நீக்குகிறார் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான விஷயம். 16ஆம் தேதி மகளிர் இடஒதுக்கீட்டான மசோதா வருகிறது. அது குறித்து பாராளுமன்றத்தில் பெரிய விஷயம் பேசப்பட போகிறது. ஆனால் காங்கிரஸில் பெண்களை மதிக்கவே இல்லை என்று அசினா சையத் சொல்லியிருப்பது உண்மையிலேயே வெட்கக்கேடான விஷயம். காங்கிரஸ் கட்சி இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். சீட்டுகளை விற்பது அப்படின்னு ஒரு மகளிரணி தலைவி, மாநில மகளிரணி தலைவி சொல்லி இருப்பது காங்கிரஸ் கட்சியினுடைய
பெண்கள் விரோத போக்கை தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது சார் அதை பற்றி பேசிட்டு வந்தாங்க, அதனால தான் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு அதை சொல்லுங்கள். இதுதான் சார். இல்லை, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை போன்ற கருத்துக்கள் தானே சொல்ல முடியும். ஸோ when you don't have anything with substance, நீங்கள் என்ன பேசுவீங்க? இது மாதிரி தான் பேச முடியும். என்ன பேச முடியும் அவங்களால சொல்லுங்களேன். ஏதாச்சும் ப்ரோ ஆக்டிவாக சிந்திச்சு சொல்ல முடியுமா? டூ தே ஹேவ் எனி பாலிசி? இந்த 10 லட்சம் 10.71 இருக்குது, அது எப்படி குறைக்க போகிறாங்க? அது திட்டம் என்ன? கடன் வாங்கி நீங்கள் வந்து பொருளாதார வந்து இதை உயர்த்தணும்னு சொன்னால் கடன் வாங்க தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி பயன்படுத்துகிறீங்க? அந்த கடனை அடைக்கும் அளவுக்கு நீங்கள் வந்து தொழில் முன்னேற்றம் நடந்திருக்கா? இல்லையே, எதுவுமே இல்லையே. இந்த தேர்தலுக்கு அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறத முதல்ல இவர் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது நான் சொல்கிறது ஊழலை பற்றி உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து ஊழல் ஊழல் ஊழல், இட்ஸ் கரப்ஷன். இந்த கவர்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கரப்ஷன். அதில் மாற்றவே முடியாது. அது கே நேருவாக இருக்கட்டும், மூர்த்தியாக இருக்கட்டும், நீங்கள் பொன்முடியாக இருக்கட்டும். அந்த பொன்முடி மட்டும் அவர்கள் என்ன பண்ணுறாரு, பொன்முடி அதோட அவதூறாக அவரை பேசுகிறான். உனக்கெல்லாம் பஸ் பாஸ் நான் இலவசமாக கொடுத்துருக்கேன், நீ கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எவ்வளோ விஷயங்கள் கீழ்த்தரமாக பெண்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு ஆட்சி என்று சொன்னால் இவர்கள் தான். அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும்? நீக்க வேண்டாம் அவங்களெல்லாம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சியாளர்கள், சிறந்த முறையில் ஆட்சி செய்பவர்கள் மகளிரை இழிவுபடுத்தி கொண்டிருக்கார்கள். யூ டீக்ரேடிங் விமன் இன் திஸ் கவர்மெண்ட். அது நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ரெண்டாவது, போதையை பற்றி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. நான் சொல்லிடுறேன், வச்சுருக்கேன். போதை கலாச்சாரம் வந்து ஊடுருக்கா இல்லையான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் ரூயினிங் அவர் சொசைட்டி, ரூயினிங் த ஃபியூச்சர் யூத் ஆஃப் அ கண்ட்ரின்னு சொல்லணும் இந்த ஸ்டேட். அப்போ இது ஊடுருவதை தடுத்திருக்கிறார்களா உங்களால் சொல்ல முடியுமா? நெஞ்ச தொட்டு கஞ்சா கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் மெத் கலாச்சாரமும், டாஸ்மாக் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு டாஸ்மாக் கடையில் வந்து 30,000 பேர் வந்து இது பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க பார்த்து கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தன் போதைக்கு தான் அதிகம், உங்களுக்கு மாத்திரை கூட கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இவங்க ரெவன்யூவே வந்து இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி த ரெவன்யூ ஃப்ரம் டாஸ்மாக். அப்போ அது என்ன நடக்குது? அவருக்கு அரசுக்கு ரெவன்யூ வருது, அதை ஏன் தடுக்கிறோன்னு நினச்சிங்கன்னா, இந்த வருமானத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பேக்ட்ராப் ஆஃப் திஸ் எவ்வளோ பேர் விதவைகளாகிறாங்க தமிழகத்தில் மட்டும்தான். ஆல் இண்டியா லெவலில் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, இந்த குடிப்பழக்கத்தினால் அதிகமான விதவைகள் இருப்பது தமிழகத்தில் என்று புள்ளி விவரங்கள் சொல்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே வந்து ஏற்கனவே ஒரு முறை கனிமொழி அவர்கள், அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் எவ்வளோ தூரம் அது வந்து நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொன்னார்களா இல்லையா? அவங்களே சொன்னது தான், தமிழகத்தில் அதிகமான விதவைகள் உருவாகுவதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடை தான் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதுக்கு நீ என்ன சொல்கிறீங்க? ஹவ் யூ நாட் ஃபவுண்ட் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்ஸ்? உங்களால் முடியல இல்லை? அப்போ யூ ஆர் நாட் டெவலப் த ஸ்டேட். உங்களாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாக்க முடியல, எதுவுமே நடக்கலை. நீங்கள் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் திடீர்னு ஒரு சொல்லுங்கள் வருவிய இந்த 1954 1963 வரை பெருந்தலைவர் ஆட்சியில் வந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஹவ் வாஸ் இட் பாசிபிள்? இட் வாஸ் பாசிபிள் பிகாஸ் யூ ஹேட் a very good relationship with the center, though both were Congress government at that point of time. ஆனால் தட் சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு உழைச்சார். இங்கே வரதையும் நீங்கள் தடுக்கிறீங்க. ஒரு மும்மொழி கொள்கையை வந்து எவரை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க? இந்தியை திணிக்கிறார்கள் தவறான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து பாலக்காட்டு கிட்ட இருக்கீங்க, கேரளா பார்டரில் இருந்தீங்கன்னா லேர்ன் மலையாளம். ஆந்திரா பார்டரில் இருக்கீங்களா, அங்கே வந்து தெலுங்கு கற்றுக்கோன்றாங்க. ஹிந்தியை ஒன்றும் கற்றுக்கோங்கன்னு சொல்லலை அவங்க. ஹிந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் ஸ்போக்கன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இங்கேருந்து நான் பயணிக்கும் போது எங்கே போனாலும் ஹிந்தி பேசினா அவங்களால சர்வே பண்ண முடியுமா முடியாதா? உங்கள் நெஞ்சத்தோடு சொல்லுங்கள். இதனால் ஒரு கோயிங் பேக் இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் 1965 when சிங்கப்பூர் செப்பரேட்டட் ஃப்ரம் மலேசியா, அப்போ லீ குவான் யூ வந்து என்ன நினைக்கிறாருன்னா, there are Chinese, there are Malays and there are Tamils. இவங்க தான் 3 மேஜர் பாப்புலேஷன் சிட்டிசன்ஸ் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூர் ஒரு ஸ்லம் மாதிரி இருந்துச்சு. அப்போது அண்டர் டெவலப்ட் பிளேஸ். ஹி டுக் அ சேலஞ்ச் டு டெவலப் சிங்கப்பூர். அப்போ என்ன பண்ணார்? ஒரு காமனாக என்ன பண்ணலாம், மலையை வச்சா தமிழர்களும் கோத்துக்கொள்வார்கள், அப்புறம் சீனர்களும் கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி, மலையை வச்சா இவங்க 2 பேரும் கோச்சிக்குவாங்க, ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியாது சொன்னோன்னே த காமன் லாங்குவேஜ் தட் வாஸ் யூஸ்ட் இன் இங்கிலீஷ் போல்ட்லி செல் பை லீ குவான் யூ.
அப்போ லீ குவான் யூ எடுத்த முடிவு சரியான முடிவாக இருந்தனால் சிங்கப்பூர் வளர்ந்தது. அப்போ ஒரு காமன் லாங்குவேஜை வந்து நம்ம திணிக்கிறோம்னு சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் ஹிந்தி எஜுகேஷன் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, அதே டோன்ட் ஃபாலோ இட். அப்போ உங்கள் பள்ளிக்கூடங்கள், நீங்கள் நடத்துக்கிட்ட பள்ளிக்கூடத்துக்கு ஹிந்தி கற்றுத்தருவது இல்லையா? இப்போ நான் இருக்கேங்க, நான் வந்து ஹிந்தி பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்க சொல்லுவீங்கன்னு, ஆனால் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்துட்டாங்களே. யூ ஸ்பாயில் த ஹோல் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் டு லேர்ன் அ லாங்குவேஜ். எங்கள் அப்பா வந்து என்ன ரஷ்ய மொழி கற்றுக்க சொன்னார். எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? I learned Russian language. I did certificate in Russian language, even though I'm not using it anywhere. பட் ஒருவேளை ரஷ்யாவுக்கு போனால் அந்த ரஷ்யா மக்களும் ரஷ்யாவில் பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? லாங்குவேஜ் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அது நீங்கள் பேசின உடனே சந்தோஷப்படுவாங்க, உடனே இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க உங்கள்கிட்ட. அதனால் தாய்மொழி மிக மிக அவசியம். மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வதும் அவசியம் என்பதை உணர்த்துவது தான் அது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நவோதயா பள்ளிக்கூடலாம் இங்கே வரக்கூடாதுன்னு காரணம் அவங்க வந்து நிதி தரல. என்ன நிதி தரல உங்களுக்கு? கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஒரு வெள்ளரிக்கை கொடுங்க. இந்த 11 ஆண்டு கால ஆட்சி, சென்ட்ரல் ஆட்சியில் 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோர் தென் அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் மோர் தென் தி காங்கிரஸ் கவர்மெண்ட் ஹஸ் கிவன் டு தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இந்த நிதியெல்லாம் என்ன பண்ணீங்க? எவ்வளோ டெவலப்மெண்ட், இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு திட்டமும் சிந்தித்து செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ் சொல்கிற நீங்கள், மோடிஜி அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியின் சகோதரர்களும் சரி, அவங்க தமிழை பற்றி பேசுகிறது நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. நீங்கள் பல முறை சொல்லியாச்சு, உங்களை வைக்கிற வந்து உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு பேரே ஆங்கிலத்தில் தான் வைக்கிறீங்க, தமிழில் நீங்கள் வைக்கலை. அப்போ தமிழ் ஆர்வலர்கள் யார் என்று உங்களை தான் கேட்கணும். அது இந்த தேர்தலோடு முடிஞ்சு போயிடும். சொல்லுங்க, ஏன்னா மும்மொழி கொள்கை இல்லை, அது சொல்கிறதுக்கான காரணம் வரும். ஏன்னா இந்த மாதிரி தெளிவுபடுத்த வேண்டும். மக்களை தெளிவுபடுத்தாமல் எதையும் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தெளிவுபடுத்துவதற்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. வி ஹாவ் டு மேக் இட் வெரி கிளியர் தட் இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உந்துதல் பண்ணி இதை திணிக்கிற யாரும். இது வந்து இந்த தேர்தலில் அப்புறம் இந்த நிச்சயமாக இது வலியுறுத்தி தான் ஆகணுங்க. வாட் இஸ் ராங்னு கேட்குறேன். 2 லாங்குவேஜ் பாலிசியை மாற்ற முடியுமான்னு கேட்டு அப்புறம் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் நினைக்கின்றேன். வர வேண்டும்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக வலியுறுத்துறதுக்கு நேஷனல் பிரசிடென்ட் வந்தோன்னே அவங்கள்ட்ட கேட்டு இந்த வலியுறுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல போகிறேன். நானே சொல்ல போகிறேன். மத்திய அரசு நடவடிக்கை இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து டெய்லி கண்காணிக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணாதான், நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிற கனிம வளங்கள், இந்த மைனிங், சாண்ட் மைனிங் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நடத்துங்கன்னு சொன்னேன். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன்ஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு பி எனி கரப்ஷன் இன் இட். நீங்கள் பாட்டு அள்ளிட்டு போகிறீங்க, யாரும் கேட்குறது ஆள் கிடையாது. 100 லாரி 200 லாரி ஜாம்லாம் ஆகுது சவுத்தில். இதெல்லாம் இன்னும் விலாவரியாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். காரணங்கள் ஊழல், போதை, பெண்கள் அவமதிப்பு, there is no development whatsoever. கல்விக்கு போகிற தமிழகம் இப்போ வந்து போதை கலாச்சாரத்துக்கு பேர் போயிட்டுருக்கு. கரப்ஷன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. அது நீங்கள் போய் இளைஞர்களை கேட்கணும். அதாவது தமிழகத்தை தாண்டி வேலை செய்பவர்களிடம் போய் கேட்கணும். தமிழகத்தை தாண்டி வேலை செய்பவர்கள் கேட்கணும். தேவையான தான் கற்றுக்க சொல்கிறாங்க. இந்தியை மட்டும் கற்றுக்கணும்னு சொல்லியே, இந்தியை கற்றுக்கணும் அவங்க சொல்லலையே. அதான் சொல்கிறேன், திணிக்கப்படவில்லை. ஏன் ஒரு லாங்குவேஜை ஏன் கற்றுக்கணும்னு கேட்குறதை வந்து நம்ம அப்படியே வலியுறுத்தி கொண்டு இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், திணிக்கிறத நானும் சொல்கிறேன். அதான் பார்த்து இந்தியை திணிக்கலையே, திணிக்காத போது எதுக்கு இந்த கேள்வின்னு கேட்குறேன். அதை பார்த்து தேவை இருக்குன்னு தானே சொல்கிறோம். நீங்கள் அண்டை மொழி இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்க தான் அவங்க சொல்கிறாங்க.
இதனால் என்ன உங்களுக்கு வந்து நிர்பந்தம் என்ன வருது பஸ் 3வது கற்றுக்காம? இல்லைங்க, முதல்ல வந்து செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சார்ல, ஏற்றுக்கொள்கிறோம்னு போட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்ச பிறகு தானே இந்த வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி படி மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறோம் என்று கையெழுத்திட்ட படிவம் உங்கள்கிட்ட இருக்குமே. அதுக்கப்புறம் தானே அதை ஏற்றுக்கொண்டு செய்யவில்லை என்பது தானே கருத்தே. ஏற்றுக்கல நீங்கள் சொல்லுங்கள் அந்த செக்ரட்டரி, ஐ டோன்ட் ஹவ் த டாக்குமெண்ட் ஹியர். ஏற்றுக்கிட்டாங்கல்ல, இதை ஒரு சர்ச்சையாக எடுத்துக்கூடாது. நீங்கள் ப்ரெஸ் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட பல மொழிகள் கற்றுப்பது நல்லதுன்னு சொல்லுங்கள். பல மொழிகள் கற்றுக்கொள்ள. ஆந்திரா போனால் நான் வந்து தெலுங்கில் பேசுகிறேங்க, நான் கர்நாடகா போனால் நான் கன்னடத்தில் பேசுகிறேன், ஏன்னா அவன் தமிழ் தெரியாட்டி. தமிழ் தெரிஞ்சால் தமிழில் பேசுவேன். கேரளா போனால் நான் மலையாளத்தை பேசுகிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறேன். நான் வந்து நார்த் இந்தியா போனால் நான் ஹிந்தியில் பேசுகிறேன். ஸோ ஜென்ரலாக எல்லாருக்கும் எதுவுமே தெரியாத மட்டும் இங்கிலீஷில் பேசுகிறேன். ஸோ இஸ் லாங்குவேஜ் டிப்ரைவிங் யூ ஃப்ரம் கம்யூனிகேஷன்? மராட்டி இருக்குது, குஜராத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஹிந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் இன் த என்டையர் கண்ட்ரிங்க. புரிஞ்சுக்கோங்க. எப்படி லீக்வாடி பற்றி சொன்னோம்னோ, ஹிந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் விச் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்பீக். உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்க ஆசை இல்லையா சகோதரா? இல்லை உங்களுக்கு இல்லை இல்லை அவர் கேட்கணும், அவர் ஜாலியாக. ஏன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மொழி பிரச்சனைக்கே வந்துட்டீங்க நீங்கள். அந்த மொழி பிரச்சனையை வச்சு அரசியல் செய்வதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். இல்லை தலைவன், உங்களை மாதிரி வந்து படித்த 4வது தூணாக இருப்பவர்கள். நானும் வந்து பத்திரிகை உலகத்தில் உங்களுக்கே தெரியும், மீடியா வாய்ஸோட சீஃப் எடிட்டர். நான் வந்து மோடிஜி அவர்கள் 3வது முறை சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 1.5 மணி நேரம் உட்காந்து பேட்டி எடுத்தவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ ஐ குட் கம்யூனிகேட் வித் at that point of time in his own language. It was additional qualification to me. நீங்கள் அந்த additional qualification எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் வந்து சொல்கிறது ஒரு சிலர். நீங்கள் பொதுமக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், we want to learn the other language தான் சொல்கிறாங்க. Yes, ma'am. இல்லை ஹிந்தியில் கூட பேசுகிறேன், ஹிந்தியில் கூட பேசுகிறேன். Correct. Tamil, he is trying to learn Tamil. Even that you guys are ridiculing him. When somebody is attempting to speak a language, you make memes out of it. Come on, guys. Don't do that. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லணும். வேறு எதுவும் இந்த கொள்கையை பற்றி பேசினா தனிப்பட்ட முறையில் அவங்கள தனியாக சந்திக்கிற தலைவா. வேறு எதுவும் முக்கியமாக தான் கேளுங்க. பிரச்சாரத்தில் பல கருத்துக்கள் வைக்க வேண்டியிருக்குங்க. பல அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன நடந்திருக்கு, எப்படி இழிவுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் வந்து மத்திய அரசு உங்களுக்கு வந்து நிதி கொடுக்கலன்னு சொன்னது விலாவாரியாக புள்ளி விவரத்தோடு சொல்ல இருக்கேன். அதை மட்டும் அல்லாமல் இது எதற்காக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடன் சேர்ந்து இருக்கின்ற இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நான் சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1996ஆம் ஆண்டிலிருந்து நான் மக்களை சந்திச்சிட்ருக்கேன். பல்வேறு கோணங்களில் பல்வேறு நேரத்தில் சந்திச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ கேன் டூ மை பெஸ்ட் ஃபார் த பார்ட்டி அண்ட் பிஜேபி வில் கம் டு ஸ்டே. அண்ட் நான் வந்து உண்மையாக இந்த இயக்கம் ஊடுருவி கொண்டு இருக்கிறது, சிறப்பாக வந்து தமிழக மக்களுக்காக சேவை செய்ய வருகிறது. லெட் அஸ் திங்க் ஒன்லி ஒன் திங். உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், திஸ் மை லாஸ்ட் ஆன்சர் ஃபார் யூ. நம்ம நாடு சிறப்பாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும்னா we are in the 4th place economically. We are going to the 3rd place soon. எது முக்கியம் திங்க் பண்ணணும். பொருளாதார ரீதியில் நாட்டை உயர்த்துவது ஒரு தலைவர் நாம் அமைந்திருக்கிறான் என்று சொன்னால் மோடிஜி அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர் கரங்களை ஏன் வலுப்படுத்தக்கூடாது என்று சிந்தித்தால் நமக்கு தான் நல்லது. அதை சிந்திக்க மாட்டேன்றோம். அன்பு சகோதரி கேட்டாங்க, மோடி ஏன் தமிழில் பேசுகிறேன்னு. இப்போ கற்றுக்கிட்டு இருக்காரு, அடுத்த முறை தமிழில் பேச சொல்லுவோம். இஸ் லேர்னிங், இஸ் டாக்கிங் தமிழ். அதையும் நீங்கள் ரெடிக்யூல் பண்ணுறீங்க. தத்து பத்துன்னு பேசினா தான் ஆங்கிலமே வரும். when you try to learn a language, you make mistakes, then you learn the language. When somebody is making mistakes, you ridicule him, you will slowly stop learning that language. So do not do that. And that to the Prime Minister of the country. ஆமாம் பஸ். ஆமாம் ஆமாம். இப்போ வந்து தேர்தல் வந்து 2026 தேர்தலை சந்திக்க போயிட்டுருக்கேன். அந்த ஆதங்கத்தை ஏற்கனவே மாநில தலைவரை வெளிப்படுத்தி மறுநாளே போய் ஒரு மனு கொடுத்தது நீங்களும் பார்த்துட்டீங்க. அதற்கான
எல்லா பணிகளும் செய்து யாருக்கெல்லாம் ஒன்று பதவி போடாமல் இருக்காங்களோ அது உடனடியாக கண்காணிக்கப்பட்டு அந்த பதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது போக நான் வந்து என்ன பண்ணணும், சரத்குமார் எப்படி இருக்கணும், ஹவு தே வாண்ட் மீ டு பி இன் த நேஷனல் லெவல் ஆர் த ஸ்டேட் லெவல், லெட் தம் டிசைட் ஆஃப்டர் 2026. உங்களை எல்லாம் வெற்றி விழாவிலே சந்திக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் செல்ல இருக்கின்றேன். சரக்குங்களா? புது புது சரக்குகளே அறிமுகப்படுத்த யார் அவர்? ஸ்டைலுன்ற விஷயம் ஸ்மோக் பண்ணது யாரு? இல்லை ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். சி டோன்ட் சே தட் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் மட்டும் சொல்லிடாதீங்க. பிகாஸ் ஐம் த இண்டஸ்ட்ரி. ஒரு நிமிஷம் லெட் மீ கம்ப்ளீட். ஐ எம் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. நான் வந்து புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். இப்போ அதே மாதிரி பல படங்கள் நான் பார்க்குறேன். நீங்கள் பலர் செய்வதெல்லாம் பார்க்குறீங்க. சரத்குமார் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா? நான் திடீர்னு ஒரு கிணத்துல குதிப்பீங்களா? குதிக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் செகண்ட் இல்லை see there is certain level that you maintain your fan following also. எதை பண்ணணும், அறிவு ஆற்றல் திறமையுடன் பேசுவது எடுத்து நல்லதை எடுத்துக்குங்க, தீயவே ஒழிச்சிருங்க. இவர் இந்த மாதிரி தூக்கி சிகரெட்டை போட்டார், அதே மாதிரி நானும் போடுவேன்றது அவர் அந்த படத்து காட்சிக்காக தேவைப்பட்டது செய்திருக்கலாம். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இல்லை. அப்போ வந்து சினிமாவில் வந்து அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. நீ போய் வெட்டிட்டு இருக்க முடியுமா? அவர் வெட்டுறார், நான் வெட்டுவேன்னு சொல்கிறது வந்து யூ ஷுட் யூஸ் யுவர் சென்ஸ். இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் an entertainment media. We are there to entertain your people. Take the good things out of it, leave the bad things out of it. பிரச்சாரம் நாளைக்கு வந்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து நேஷனல் பிரசிடென்ட் வந்து மதுரைக்கு வராங்க. சாத்தூர், ராமநாதபுரம், அதை முடிச்சுட்டு நான் சென்னை வந்து சென்னையில் பண்ணிவிட்டு தென் ப்ரோக்ராம் வில் பி கிவன் பை தி ஸ்டேட் பிரசிடென்ட் ஆல் த பீப்புள் ஆர் கன்சர்ன். அதை எடுத்துகிட்டு நான் தொடர்ந்து பிரச்சாரம் 21 தேதி வரைக்கும் பண்ணேன். இப்போது இல்லை நான் தான் கண்டெஸ்ட் பண்ணலே முதலே சொல்லிட்டேன். அண்ணாமலைஜி அவர்களும் நானும் வந்து